ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு ட்ரெண்டி டாக்கர். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற கூகுள் கீபோர்டோட 5 ஹிட்டன் ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். அப்படி தெரிஞ்சதால் எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மேபி தெரியாமல் சான்ஸ் இருக்குது. ஸோ அதை டீட்டெயிலாக ஸோ வீடியோ கடைசி வரை தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நார்மலாக ஒரு இமெயில் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்குன்னு ஆசைப்படுவோம். விச் மீன் பார்த்தீங்கன்னா, எல்லா லெட்டர் ஸ்டார்டிங் லெட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப்ஸ் இருக்குன்னு ஆசைப்படுவோம். ஸோ அதுக்கு நம்ம டைப் பண்ணிட்டு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணியாச்சு. ஸோ நம்ம எப்படி அதை ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லெட்டரை கேபிட்டலாக மாற்றுறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெட்டருக்கு முன்னாடி வந்து டைப் பண்ணி இந்த மாதிரி கேபிட்டலாக மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்காக நம்ம எப்படி கொஞ்சம் ஷார்ட்கட் பார்க்கலாம். ஸோ அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நம்மளால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணியிருக்க எல்லா வேர்ட்ஸையும் செலக்ட் ஆல் கொடுத்து செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண உடனே உங்களோட ஷிஃப்ட் கீயை வந்து ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ண உடனே ஸோ உங்களுக்கான எல்லா வேர்ட்ஸோட ஃபஸ்ட் லெட்டரும் பாருங்கள் கேபிட்டல் லெட்டராக மாறிடுச்சு. ஸோ ஹாய், ஹவ் ஆர் யூ அந்த மாதிரின்றது எல்லா லெட்டர்ஸுமேன்றது கேபிட்டல் லெட்டராக மாறிடுச்சு. ஸோ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து கேப்ஸாக மாறணும் அப்படி பார்த்தீங்கன்னா எகைன் நீங்கள் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா லெட்டர்ஸ்மேன்றது கேபிட்டல் லெட்டர்லேருந்து மாறிடுது. ஓகேங்களா? நம்ம செகண்டாக பார்க்க போகிற டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது நிறைய ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டாட் காமா இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கீழே பாருங்கள் கொஸ்டின் மார்க் 1 2 3 டைப் பண்ணி இந்த நமக்கு தேவையான சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு எகைன் ஏபிசியை கிளிக் பண்ணி ஸோ நமக்கு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு ரொம்பவே ஈஸியான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா, கீழே உள்ள பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி நமக்கு தேவையான சிம்பிள்ஸ் நேராக ட்ராக் பண்ணி அதில் கையை விட்டு நமக்கு தேவையான சிம்பிள்ஸ்ன்றது அதில் ப்ளேஸ் ஆகிரும். ஸோ எகைன் பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டிக் கீபோர்டு அது ஆட்டோமேட்டிக் வந்துடுது. ஸோ நம்ம நார்மலாகன்றது டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லான ட்ரிக் தான். நம்ம தேர்டாக பார்க்க போகிற டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்பீடாக ஒரு லாங் மெசேஜ் ஆர் எஸ்ஸே டைப் பண்ணும்போது ஏதோ இன்கேஸ் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா ஸோ அதை எரேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றா எரேஸ் பண்ணால் டோட்டல் டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ இன்கேஸ் வந்து நம்ம அந்த எரேஸ் பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணால் மொத்தமாக எரேஸ் ஆகிடும். ஸோ இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணி ரொம்ப ஈஸியாக நம்ம எரேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட டெலிட் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிட்டே வரும்போது உங்கள்ட்ட வந்து செலக்ட் ஆகிட்டே வரும். ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிட்டே வரும்போது உங்களுக்கு தேவையான நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அவங்களோட ஃபிங்கரை நீங்கள் ரிலீஸ் பண்ண உடனே நீங்கள் செலக்ட் பண்ண ஏரியாஸ் எல்லாம் டெலிட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு வந்து குயிக் ஆக்சஸ் பண்ணிடலாம் டெலிட் பண்ணுறதுக்கு. ஸோ நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக் இது. நம்ம 4வதாக பார்க்க போகிற டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வேர்ட்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் இல்லைனா நம்ம அட்ரஸ் இல்லைனா வந்து நம்மளோட ஃபோன் நம்பர் இந்த மாதிரின்றது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்க வேர்ட்ஸ் வந்து ஸோ அந்த வேர்ட்ஸ்ன்றது நமக்கு வந்து ஒரு ஈஸியாக நம்மளுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அந்த ஷார்ட்கட் எப்படி க்ரியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போயிடலாம். நம்ம செட்டிங்ஸ் வந்த உடனே கீழே பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. நம்ம அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். உள்ளே வந்தீங்கன்னா வந்து பர்சனல் டிக்ஷனரியை கிளிக் பண்ணி இங்கிலீஷ் அப்படின்றத சூஸ் பண்ணிங்க. நீங்கள் சூஸ் பண்ண உடனே டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்மளுக்கு என்ன வேர்டு வேணும் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அட்ரஸ், பேங்க் டீட்டெயில்ஸா இல்லை அட்ரஸா இல்லை மொபைல் நம்பரா இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு சில மெசேஜ் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற அந்த மெசேஜ் என்னமோ ஸோ அதை டைப் பண்ணுங்கள். நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர். அந்த மொபைல் நம்பர் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து என்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் அப்படின்றதுக்கு ஸோ நான் ஷார்ட்கட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஷார்ட்கட் என்ன வேணால் நமக்கு ஃபேவரட்டுலாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு எம்மோ நம்பருக்கு N1 நான் எனக்கு ஞாபகம் இருக்க மாதிரி ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ க்ரியேட் பண்ண உடனே வெளில வந்துடுறேன். பேக் வந்த உடனே இப்போ பாருங்கள் டைப் பண்ணுற ப்ளேஸில் போய்ட்டு MNO அப்படின்னு டைப் பண்ண உடனே அந்த ஷார்ட்கட் டைப் பண்ண உடனே நமக்கு என்ன வேர்டு வேணும்னு சொல்லி டைப் பண்ணமோ அது நம்ம சஜஷனில் காட்டிடுச்சு. ஸோ நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக சென்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப ஸ்பீடாக டைப் பண்ணுற பர்சனாக இருந்தால் இன்கேஸ் வந்து நம்ம சில ப்ளேஸில் மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி மிஸ்டேக் பண்ணதை நம்ம எப்படி எரேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நம்ம மிஸ்டேக் பண்ண லெட்டர் பக்கத்தில் கொண்டே கர்சரை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த கர்சர் வந்துடும்.
ஸோ அதை நம்ம வந்து எரேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த மாதிரி. ஸோ இது வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஞ்சம் ஒர்க் தான். ஸோ அது இல்லாமல் நம்ம எப்படி அந்த மிஸ்டேக்ஸ் வந்து எரேஸ் பண்ணுறது, நம்ம ஈஸியான அதுக்கான பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணி லெஃப்ட் ஆர் ரைட் யூஸ் பண்ணும்போது நம்மளோட கர்சர் மூவ் ஆகும். ஸோ நம்மளுக்கு எந்த பிளேஸில் வேணுமோ அந்த பிளேஸில் கொண்டு நம்ம கர்சர் வந்துட்டு ஸ்டாப் பண்ணும்போது நம்ம எரேஸ் ஆர் டெக்ஸ்ட் நம்ம பண்ணிவிட்டு திரும்ப லாஸ்ட்டில் வச்சு நம்ம டைப் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான பிளேஸ்ன்றது நம்மளோட ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணியே நம்மளோட கர்சர் மூவ் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு தேவையான பிளேஸில் வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி வீடியோ உங்களுக்கு மேலும் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். See you another video. Bye friends.